அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ தொழில் செய்யலாமா அப்படின்னா 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா தொழில் செய்யலாம் அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம். ஓகே, தொழில் செய்யலான்னு சொல்லியாச்சு. என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா அதை நிர்ணயம் செய்யக்கூடியது 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் தான். இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகத்தை பொறுத்து அந்த கிரக காரகத்துவம், அதுக்கடுத்து இந்த கிரகம் என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுதோ அந்த பாவ காரகத்துவம், அதுக்கடுத்து இந்த கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குதோ அந்த ராசி காரகத்துவம், இது மூணுமே ஒப்பிட்டு தான் ஜாதகர் என்ன தொழில் செய்யலாம், எந்த தொழில் செஞ்சால் இவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கன்வே பண்ணி சொல்ல முடியும். இப்போ இந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கரனா இருக்குதுங்க. சப்போஸ் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சூரியனாக இருக்குது அப்படின்னா சூரியன் அப்படின்றது அரசு சார்ந்த ஒரு விஷயங்களை குறிக்கும். அரசியல் துறை, இப்போ நான் எதனா அரசியல் சார்ந்த வகையில் எனக்கு ஆர்வமாக இருக்குது, அரசியலில் எதனா நான் ஈடுபாடு செய்யலாமனா சூரியனுடைய தொடர்பில் இருக்குன்னா கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கடுத்து அறிவியல் துறை, இது மாதிரி சயின்ஸு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூரியன் தான் குறிக்கும். மருத்துவத்துறையும் சூரியன் தான் குறிக்கும். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சந்திரனாக இருக்குதுன்னா சந்திரன் உணவுப் பொருட்களை குறிக்கும், உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில். அதுக்கடுத்து நீர் சார்ந்த தொழிலையும் சந்திரன் தான் குறிக்கும். செவ்வாயாக இருக்குது அப்படின்னா கருவிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில், ஒரு டூல்ஸு, மெக்கானிக்கல் ரிலேட்டடான விஷயம், இதெல்லாமே செவ்வாய் தான் குறிக்கும். மெக்கானிக்கல் ரிலேட்டடான விஷயத்தை நம்ம சொல்லலாம். மருத்துவத்தையும் செவ்வாய் தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனாக இருக்குது அப்படின்னா தகவல் தொடர்பு சார்ந்த தொழில், ஐடி கம்பெனி வைக்கிறது, டிசைன் பண்ணுறது, இதெல்லாமே புதன் தான் குறிக்கும். ஜோதிடத்தையும் புதன் தான் குறிக்கும். புத்தகத்துறை, தகவல் தொடர்பு துறை, இதெல்லாமே புதன் தான். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் குருவாக இருக்குது அப்படின்னா குரு தங்கம் சார்ந்த தொழில், பணம் சார்ந்த ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து குருன்றது இது மாதிரி பூஜை பொருள் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குரு தான் சொல்லும். உற்பத்தி சார்ந்த அனைத்து விதமான தொழிலும் குரு தான் குறிக்கும். அதுக்கடுத்து சுக்கிரனாக இருக்குது. சுக்கிரன் அப்படின்னா கலை சார்ந்த தொழில், நாட்டியம், நடனம், நாடகம், சினிமா துறை, இதெல்லாத்தையும் சுக்கிரன் குறிக்கும். வைர நகைகள் சார்ந்த தொழிலையும் நமக்கு சுக்கிரன் தான் குறிக்கும். சனியாக இருக்குது அப்படின்னா சனி இரும்பு சார்ந்த ஒரு தொழிலை சொல்லும், சாஸ்திரம் பற்றிய தொழில். அதுக்கடுத்து விவசாயம், கால்நடை சார்ந்த தொழில் எல்லாமே சனி தான் குறிக்கும். ராகு அப்படின்ற கிரகம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில், இணையதளத்தில் செய்யக்கூடிய ஒரு தொழில், சட்டத்துக்கு புறமான தொழில் எல்லாமே ராகு தான் குறிக்கும். கேதுவாக இருக்குது அப்படின்னா கேது ஆன்மீகம் சார்ந்த தொழிலை குறிக்கும். இது மாதிரி யோக பயிற்சி, தியானம், இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே குறிக்கக்கூடியது கேதுவாக இருக்கும். போதைப் பொருட்களை பயன்படுத்துறதும் கேதுன்ற கிரகத்துடைய தொடர்பு தான் உள்ள லிங்க் ஆகும்.